பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன். அதனால தான் தினந்தோறும் உங்களோடு பேசுகிறாரில்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து உங்களை தேற்றுகிறார்ல. இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? வேத புஸ்தகத்தில் ஏசாயா 49:15 என் மகனே, என் மகளே, நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அதாவது ஒரு கை குழந்தை, பால் குடிக்கிற ஒரு பச்சிள குழந்தைய ஒரு தாய் மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா கூட பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம், அங்கதான் நிற்பான், இங்கதான் நிற்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைய தாய் எப்பொழுதும் ரொம்ப கவனத்தில், கிச்சனில் வேலை செய்தாலும் குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதா கவனமாக இருப்பாங்க. அப்பப்போ தூங்கிட்டு இருக்க குழந்தை கூட வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போது பால் குடிக்கிற குழந்தை, தாய்ப்பால் குடிக்கிற அந்த கை குழந்தைய ஒரு தாயால் மறக்க முடியாது. எப்போவுமே அந்த நினைவாக இருக்கும். ராத்திரில் தூங்கும்போது கூட சின்ன சத்தம் கேட்டால் தாய் விழித்து கொள்வாங்க. ஏன்னா அந்த குழந்தை அழுகிற சத்தம் அந்த குழந்தையின் மேலேயே நினைவாய் இருக்கிறதுனால அந்த குழந்தையின் மீது எப்பொழுது இடைவிடாமல் கவனம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அப்படி ஒரு கை குழந்தையை ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்போ அவருடைய அன்பு தாயினுடைய அன்பை விட பெரிதான ஒரு அன்பு, இயேசுவின் அன்பு. ஒரு தாயானுடைய அன்பு தான் மேன்மையானதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுக்கிறாள் என்பதெல்லாம் உன் ஆண்டவர் கூட அதனால தான் ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லுகிறார். தாயை முதன்மைப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டது. அப்படி அன்பு காண்பிக்கிற ஒரு தாய் கூட தன் குழந்தையை மறந்துவிடக் கூடும். இன்றைக்கு உலகத்தில் அதை பார்க்கிறோமே. சின்ன குழந்தையை விட்டு யாரோ ஒருத்தனோட நேசித்து ஓடி போகிற பெண்களை குறித்து செய்தித்தாளில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு தவறான உறவுக்காக பெத்த சின்ன குழந்தையை கொலை செய்கிற, கிணத்துல தூக்கி போட்டு கொண்டு விட்டு போகிற தாய்மாரை குறித்து இப்போ நம்ம வாசிக்கிறோமே. ஆஸ்பத்திரியிலேயே விட்டு ஓடி போகிற தாய்மாரை குறித்து பார்க்கிறோமே. அப்போ அந்த அன்பு தணிந்து விட்டது. ஆண்டதான தான் சொல்லுகிறார், அந்த தாய் தன் கற்பத்தின் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். உங்களை பாரமாய் நினைக்க மாட்டார். உங்களை கஷ்டமாக நினைக்க மாட்டார். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் எப்படி உன்னை மறப்பேன்? நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். இயேசு கிறிஸ்து தன் கைகளில் ஆணியடிக்க, கால்களில் ஆணியடிக்க தன்னை ஒப்பு கொடுத்து, நொறுக்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, சிலுவையிலே மறித்து இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். என்னுடைய அன்பு வார்த்தையில் உள்ள அன்பல்ல, என் ஜீவனை உனக்காக கொடுத்து உன்னை என் பிள்ளையாக நான் கையில் ஏந்தி இருக்கிறேன். என் தழும்புள்ள கரத்தில் என் மகனாய் மகளாக உன்னை நான் ஏந்தி இருக்கிறேன். எப்படி உன்னை மறக்க முடியும்? நான் உன்னை மறக்க மாட்டேன். தவறு செஞ்சிட்டேன், அதனால நான் புறமே தள்ளிடுவேன்னா? நான் உன்னை மன்னிக்கிறவர், உன்னை சரிப்படுத்துகிறவர். என் கைக்குள்ள உன்னை ஒப்புக்கொடு. நான் உன்னை மறக்க முடியல, உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரை விட்டு விலகி போயிருக்கலாம், அவருடைய அன்பு விலகவில்லை. நீங்கள் மறந்து போயிருக்கலாம், அவரால் உங்களை மறக்க முடியல. என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உயிரே கொடுத்த ரத்த சிந்தை மீட்டு கொண்டேனே, உங்கள் நினைவாகவே இருக்கிறார். இந்த நாள் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஒரு நாள் என்னை மறக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கரத்தில் என்னை மறுபடியும் அர்ப்பணித்துக் கொள்றேன்னு சொல்கிறீங்களா? அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை மறக்காத ஒரு தேவன். ஆண்டவரே, என்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு தாய் தன் கை குழந்தை மறந்தா கூட மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. உங்களுடைய அன்பு எத்தனை பெரிது. இந்த அன்பை மறந்துட்டு நான் சில சமயத்தில் விட்டு விலகி போயிட்டு, என்னை மன்னியும். மறுபடியும் உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கரத்துக்குள்ள என்னை வைத்து கொள்ளும். நீர் என்னை மறக்க மாட்டீர். அதை விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் உம்மை விட்டு நான் விலகாதபடி உம்முடைய கையுக்குள்ளே அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.